இந்த வீடியோ ஒரு 27லேருந்து 30 வயசுக்குள்ளவங்களுக்கானது. 30 வயசை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இன்னும் பெருசா வாழ்க்கையில எதையும் சாதிக்கலையே அப்படின்னு ஒரு பயம் வரும். இன்னொன்னு ஜென்ரலாவே ஒரு வயசான ஒரு பயம் வரும். வயசாயிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு பயம் வரும். இதை எப்படி பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிசிக்கலா என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு 20 வயசுலலாம் நமக்கு வேலைக்கு சேர்ந்த புதுசுல எவ்வளவு வேலை கொடுத்தாலும் செய்வோம். நைட் ஷிஃப்ட் எத்தனை மணி நேரம், ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல டெய்லி ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருப்போம். அது வந்து ஒரு டயர்டாவே இருக்காது. சனிக்கிழமை லீவ் இருந்திருக்காது. ஒரு ட்ரைனிங் பீரியட்ல நமக்கான எல்லா வேலையும், அவங்களோட எல்லா வேலையும் நம்மள்ட்ட தள்ளியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு அப்போ ஒரு விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. நைட்டு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவோம். காலைல மறுநாள் காலைல எழுந்திரிச்சு சாதாரணமா வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம நல்ல கிரிக்கெட், ஒரு சண்டே ஃபுல்லா கிரிக்கெட் விளையாண்டுருப்போம் வெயில்ல. மொட்டை வெயில்ல பெரிய கிரவுண்ட்ல. ஆனா நமக்கு அடுத்த நாள் நம்ம ஸ்கூலுக்கு போயிருப்போம். இப்ப அது எல்லாமே மாறும். நம்ம ஒரு நாள் கண்ணு முழிச்சாலும் அதுக்கு 3 நாள் ஹேங் ஓவரா இருப்போம். இது வயசுனால வர்ற மாற்றம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு, உடம்புக்கு இப்போ நமக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். 7லிருந்து 8 மணி நேரம் தூங்கணும். தூங்குறத பெருமையா நினைங்க. அது ஒரு குறையா பார்க்காதீங்க. டெய்லி ஏதோ ஒரு ஒர்க் அவுட்டோ அல்லது யோகாவோ செஞ்சுக்கங்க. ஜிம் போறதா இருந்தா ஓகே. ஆனா இத கன்சிஸ்டண்டா செய்யுங்க. கன்சிஸ்டன்சினா ஒரு நாள் விட்டுருச்சு, இல்ல ஒரு 3 நாள் தொடர்ந்து விட்டுருச்சு அப்படின்னா அப்படியே விட்டுறாதீங்க. யூ கேன் ஸ்டார்ட் அகைன். மறுபடியும் ஆரம்பிங்க. யூ கேன் டூ தட் அகைன். மென்டலி பார்த்தோம்னா, நமக்கு இந்த புது புது வார்த்தைகள், மென்டல் பீஸ், இன்னர் பீஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா படும் இந்த மாதிரியான காலகட்டத்துல. நம்ம 30 வயசுக்குள்ள இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். இவ்வளோ செட்டில்மெண்ட் ஆயிருக்கணும், ஒரு மேரேஜ் ஆயிருக்கணும், ஒரு வீடு கட்டியிருக்கணும், ஒரு குழந்தை இருந்திருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே. ஏன்னா நம்ம சின்ன வயசுல பார்த்தது வளர்ந்ததெல்லாம் வச்சு நம்ம மனசுக்குள்ளேயே சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இந்த வயசுக்குள்ள நீ இதெல்லாம் செஞ்சிருக்கணுமே, நீ இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இட்ஸ் ஓகே டு பி. உடம்பு இப்படி இருக்கா, ஃபர்ஸ்ட் ஓகே. இந்த இதை அக்செப்ட் பண்ணாதான் இதுல இருந்து நீங்க மூவ் பண்ண முடியும். இது ஏன் இப்படி இருக்கு அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அக்செப்ட், இட்ஸ் ஓகே, வி கேன் டேக் ரெஸ்ட் அண்ட் வி கேன் ஃபர்தர் டிசைட். ஓகே, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான பிளான்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனான்ஷியல் பிளான்ஸு, இவ்வளோ சேவிங்ஸு இந்தந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிளானை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடருங்க. அது ஓரளவு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். ரெண்டாவது விஷயம், த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு நோ சொல்லுங்க. அது உங்களை மென்டல் ஹெல்த்தை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும். மூணாவது, இவங்க இது நினைப்பாங்க, அவங்க அது நினைப்பாங்க, இது மாதிரி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யாம இருக்காதீங்க. 30ஸ்க்கு எமோஷனலா எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. 20 வயசுல நமக்கு ஒரு 25 பேர் நம்ம கேங்ல இருந்திருப்பாங்க. குரூப்பா படத்துக்கு போயிட்டு வந்திருப்போம். ஆனா இப்போ ஒரு 2-3 பேர் இருந்தாலும் அவங்க நம்மளோடையங்களா இருப்பாங்க. தே ஆர் மைன் அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப முக்கியம்னு இப்போ உங்களுக்கு படும். அதனால அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்தாதீங்க. குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் தேன் குவான்டிட்டி. சுருக்கமாக சொல்ல போகணுன்னா, நீங்கள் ஃபோமோலேருந்து ஜோமோக்கு போயிருக்கீங்க. அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேருந்து ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுக்கு போயிருக்கீங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா,
நம்ம தொலைஞ்சிருவோமோ, நம்ம எதையாச்சும் தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கிறது. ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிறது சில விஷயத்த தொலைச்சாதான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நீங்க இப்ப அந்த ஃபேஸ்ல தான் இருக்கீங்க. இன்னொன்னு, இந்த 30 வயசுல நமக்கான பேஸ கிரியேட் பண்ணிக்கங்க. நமக்கான பாணின்னு ஒண்ணு இருக்கும்ல. அதாவது 20ல துருதுருப்பா இருந்திருப்போம். அப்போதைக்கு நமக்கு எந்த வேலை கொடுத்தாலும் செய்வோம், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம், அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இப்ப எது கொடுத்தாலும்லாம் செஞ்சிட முடியாது. அதனால நம்மளோட நடையில நமக்கு இது சரி வரும். ஃபர்ஸ்ட் நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம இந்த அளவுக்கு ஸ்பீட்ல தான் இருக்கோம். அப்ப அதுக்கான வேலைகளை நம்ம எடுத்துக்குவோம். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுங்க. அதனால 30 வயசு ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இளமை காலம் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் நினைக்காம நம்மளோட பிரைம் டைம் இப்பையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதுதான் உண்மையும் கூட. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் 30s. தேங்க்யூ.